நடிகை ராதிகா அவர்களின் போட்டோ பத்திரிகையில் வரவே கூடாது என உறுதியாக இருந்த இயக்குனர் பாரதிராஜா ஒட்டுமொத்தமான படக்குழுவும் எதிர்த்துள்ளது. காரணம் என்ன என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். 1978ஆம் ஆண்டு முதல் 1991ஆம் ஆண்டு வரை நடிகை ராதிகாவின் ஆண்டாக மாறியது. குறிப்பாக இன்று போய் நாளை வா திரைப்படம் அவருக்கு திருப்புமுனை. ரஜினிகாந்துடன் நடித்த போக்கிரி ராஜா, மகேந்திரன் இயக்கத்தில் வெளியான மெட்டி ஆகிய திரைப்படங்கள் ராதிகாவுக்கு குறிப்பிடும்படியான புகழை தந்தன. 1978ஆம் ஆண்டு கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் ராதிகா அறிமுகமானார். இயக்குனர் பாரதிராஜா அறிமுகம் செய்த அந்த திரைப்படத்தில் ராதிகா என்ட்ரி ஆனதே பெரிய சுவாரஸ்யமான விஷயம். 16 வயதினிலே வெற்றிக்கு பின் தன்னுடன் தொடர்ந்து பயணித்து வந்த ஆர். செல்வராஜ் எழுதிய கிழக்கே போகும் ரயில் கதையை இயக்க முடிவு செய்தார் இயக்குனர் பாரதிராஜா. அந்த முடிவோடு இன்னொரு முடிவையும் பாரதிராஜா எடுத்தார். முழுக்க புதுமுகங்களை தான் அந்த படத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அது. அவருடைய அந்த முடிவு யாருக்கும் உடன்பாடில்லை. அவ்வளவு ஏன், பாரதிராஜாவின் நெருங்கிய நண்பர்களான இளையராஜா மற்றும் அவரது சகோதரர் பாஸ்கர் ஆகியோருக்கும் கூட உடன்பாடில்லை. இயக்குனர் பாரதிராஜாவின் முதல் படமான 16 வயதினிலே மெகா ஹிட் அடித்திருந்த நேரத்தில் எந்த நடிகரிடம் போய் அவர் கதை சொன்னாலும் கால் ஷீட் கொடுத்திருப்பார்கள். அப்படி இருக்க எதற்கு புதுமுகங்கள் என்கின்ற கவலைதான் அனைவருக்கும். ஆனால் பாரதிராஜாவின் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. அதன் பின்னர் நட்சத்திர தேர்வு நடந்தது. சென்னை வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபத்தில் நடிகர்கள் தேர்வு நடந்தது. அதில் நடிகருக்கான தேர்வில் வந்தவர்களில் முக்கியமானவர் இன்று தெலுங்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கும் சிரஞ்சீவியும் ஒருவர். பாரதிராஜா சிரஞ்சீவியை ரிஜெக்ட் செய்து சுதாகரை தேர்வு செய்தார். படத்திற்கான கதாநாயகன் கிடைத்துவிட்டார். ஆனால் கதாநாயகி கிடைக்கவில்லை. ஒரு நாள் அமன் கிரியேஷன்ஸ் அலுவலகத்தில் ஆல்பம் ஒன்று வந்துள்ளது. அதை பாரதிராஜா புரட்டிய போது அதிலிருந்த படத்தை பார்த்து ராதிகாவை பிடித்து போனது. அவரது வீட்டிற்கு சென்று கேட்டபோது ராதிகா மறுத்துவிட்டார். ஆனால் ராதிகாவின் தாய் கீதா தான் சமரசம் செய்து நடிக்க ஒப்புக்கொள்ள வைத்தார். ராதிகா அப்போதெல்லாம் பேண்ட் அணிந்துதான் இருப்பார், குண்டாக வேறு இருப்பார். அவருடைய போட்டோவை பத்திரிகையில் வெளியிடவே பயந்தார் இயக்குனர் பாரதிராஜா. ஷூட்டிங்கிற்காக புறப்படும் போது கூட தன் நண்பர்களிடம் தப்பி தவறி கூட இந்த புகைப்படத்தை பத்திரிகைகளில் கொடுத்து விடாதே என்று கூறிவிட்டு தான் புறப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ராதிகாவை லொக்கேஷனுக்கு அழைத்து சென்றார் பாரதிராஜா. யாருமே ராதிகாவை ஏற்கவில்லை. குறிப்பாக இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் ராதிகாவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதனால் பாக்கியராஜ் அவர்களுக்கும் பாரதிராஜா அவர்களுக்கும் கடுமையான மனஸ்தாபம் கூட ஏற்பட்டுள்ளது. சரியாக நடிக்க தெரியாது, தமிழ் பேச தெரியாது என எத்தனையோ குறைபாடுகளுடன் தான் ராதிகா அந்த திரைப்படத்தில் நடித்தார். பாரதிராஜாவிடம் ராதிகா வாங்காத திட்டே இல்லையாம். ஒவ்வொரு முறை திட்டு வாங்கும் போதும் விடுங்க, நான் போறேன், எனக்கு சினிமா செட் ஆகாது என்று ராதிகா அழுது புலம்பியதும் நடந்திருக்கிறது. அதையெல்லாம் கடந்து தன் மீதான விமர்சனங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி தனித்துவமான நடிகை என்று பெயர் பெற்றார் நடிகை ராதிகா அவர்கள். கிழக்கே போகும் ரயில் படத்திற்கு பின் ராதிகாவுக்கு படங்கள் குவிந்தன. 1978ஆம் ஆண்டு முதல் 1991ஆம் ஆண்டு வரை ராதிகாவின் ஆண்டாக மாறியது. குறிப்பாக இன்று போய் நாளை வா என்ற திரைப்படம் அவருக்கு திருப்புமுனை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் நடித்த போக்கிரி ராஜா, மகேந்திரனின் இயக்கத்தில் வெளியான மெட்டி ஆகிய திரைப்படங்கள் ராதிகாவுக்கு குறிப்பிடும்படியான புகழை தேடி தந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.